அடுத்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? இப்போ பரணியும் எப்படின்னா உங்களுக்கு வந்து 4 பாதமுமே உங்களுக்கு வந்து இதுலேயே வந்துடும், அஸ்வினிலேயே வந்துடும். இது வந்து சுக்கிரனால் ஆளப்படும் நட்சத்திரம். ஸோ சுக்கிரன்றதுனால அழகு எல்லாமே. ஸோ சுக்கிரன்றதுலாம் வந்து 20 வருஷம் வரும் லைஃப்பில். அப்போ இவங்க ஒரு 10 வயசில் ஒரு அவங்க வந்து பிறக்கும் போது எல்லாருக்கும் இந்த 20 வருஷம் அந்த தசை ஃபுல்லாக வராது, முன்ன பின்ன வரும் முதல் தசை. ஸோ இவங்களுக்கு மினிமம் ஒரு 10 வருஷமாவது இருக்கும். அப்போனா என்னென்னா பிறக்கும் போதே இவங்க மோஸ்ட்லி வசதியான ஃபேமிலியில் பிறப்பாங்க. அப்படி இல்லைன்னா எந்த ஃபேமிலியில் பிறக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு ஏற்ற வசதி வந்து அந்த நேரத்தில் இருக்கும். அந்த குழந்தை வந்து ஒரு சொல்லுவாங்க பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். அப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க கமெண்ட்ல, எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்போ நானும் எப்படி அப்படின்னா, என்னன்னா உங்கள் குடும்பத்தில் கம்பேர் பண்ணும்போது யார் பிறக்கும்போது அந்த குடும்பம் வசதியாக இருந்திருக்கும்னு பார்த்தா இவங்க பிறக்கும்போது தான் வசதியாக இருந்திருக்கும். அதாவது நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, ஒன்று பிறக்கும் போதே பணக்காரங்களாம் இருந்திருப்பாங்க. ஆமாம். அப்படி இல்லைன்னா அந்த குறைந்த அந்த பிறக்கிற நேரத்தில் இவங்களுக்கு பணங்கள்லாம் வசதியாக வந்து சேரும். இன்னொன்று பணக்காரனா எல்லாரும் நேரம் நம்ம அம்பானிக்கு போயிடுவோம். இல்லை நம்மளோட சூழ்நிலைக்கு எது வசதியோ அந்த வசதியில் அவங்க இருப்பாங்க. ஸோ ஒரு இவங்க வந்து பிறக்கும் போதே சுக்கிரதசை. ஸோ சுக்கிரதசை முடிஞ்ச உடனே இவங்களுக்கு சூரிய தசை ஆரம்பிக்கும். அதாவது ஒரு ஸ்கூல் முடிக்கும் போதே சூரிய தசைன்னா கிடைக்கிற காலேஜெலாம் பெரிய காலேஜாக கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜோ பெரிய காலேஜ் அப்படி கிடைக்கும். அது காலேஜ் படிக்கும் போதே வேலை கிடைச்சிடும். ஏன்னா சூரிய தசை அது ஒரு 6 வருஷம் போச்சுன்னா கூட படிக்கும் போதே நிறைய பேர் அது சொல்லுவோம்ல, இந்த ஜாவா சுந்தரேசன் என்னன்னா நடந்து வந்து சைக்கிள்ல வந்து பைக்ல இருந்து ஹெலிகாப்டர்ல 2 வருஷத்துல அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து எப்படின்னா நல்லா வாழ்வாங்க, சூப்பரான காலேஜ் கிடைக்கும், காலேஜ் படிக்கும் போதே வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்சா காலேஜ் வேலைன்னா பொண்ணு கிடைச்சிடும் சீக்கிரம், பொண்ணு கிடைச்சா சீக்கிரம் இவங்களுக்கு குழந்தை பிறந்துடும். லைஃப் வந்து பக்காவா அப்படியே சூப்பரா இவங்களுக்கு செட்டில் ஆகிட்டு போகும். இந்த ராசி வந்து எந்த இந்த நட்சத்திரம் வந்து எந்த ராசியில் அடிப்படையில் வரும்? இது வந்து இதுவும் மேஷம் தான். இதுவும் 4 பாதமுமே மேஷம் தான். முதல்ல ஒரு 4 பாதம் முதல்ல ஒரு 4 பாதம் மேஷத்துல தான் வரும். ஸோ இவங்களும் கொஞ்சம் உக்ரமா இருப்பாங்க, ஆனா அழகா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் துரியோதனம் பிறந்தது பரணி. மகாபாரதத்துல பிறக்கும் போதும் ஒருத்தர் ராஜா, இறக்கும் போதும் ராஜானா துரியோதனம் தான். பாண்டவர்கள் வனவாசம் பண்ணாங்க. கிருஷ்ணர் கூட அவருடைய ராஜ்யத்தெல்லாம் இழந்து துவாரகைக்கு போனார். எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. ஆனா பிறக்கும் போதும் வசதியா இருந்து இறக்கும் போதும் வசதியா இருந்தவன் துரியோதனம் தான். அதே மாதிரி துரியோதனும் அழகு, துரியோதனும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சா இன்னைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்னு யாரை சொல்றோம்? நம்ம கண்டிப்பா கிருஷ்ணனை சொல்றோமா அர்ஜுனனை சொல்றோமா? துரியோதன கர்ணனை தான் சொல்லுவோம். பரணி நட்சத்திரக்காரங்களும் அப்படிதான். இப்போ உங்களுடைய உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே பாருங்க, யாருன்னா பரணி நட்சத்திரக்கார ஃப்ரெண்டோ இல்லை பேரு பரணின்னு இருந்ததுன்னா நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க. அவன் வந்து பசங்களுக்கு ஒன்று ஃபோன் வச்சா பட்டுன்னு வந்து நிற்பான். நட்பு எதனா ஒரு ஹெல்ப்னா பட்டுன்னு செய்வோம். நீங்க சினிமா துறையில் இருக்கிறதுனால சொல்றேன். இப்போ ஒரு நம்ம ரொம்ப வருஷம் முன்னாடி அந்த நாடகம் பார்த்துருக்கேன். நான் டிவி பார்க்க மாட்டேன் பெருசாக. ஒரு தடவை பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஏதோ ஒரு ஜி டிவி ஏதோ ஒரு டிவியில் வந்து அண்ணான்னு ஒரு நாடகம் இருக்கும், ஒரு நாடகம். அதில் பார்த்து அந்த ஹீரோயின் பேர் வந்து பரணின்னு வரும். அது எப்படின்னா அவங்க ஹஸ்பண்டை வந்து யாருக்கும் விட்டு கொடுக்காது. அவங்க அப்போ எல்லாருக்கிட்டையும் எது அவங்க ஹஸ்பண்டுக்காக போராட அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்தேன். இப்போ நான் எனக்கு படமோ நாடகம் எது பார்த்தாலும் எனக்கு எல்லாம் கிரகமாகும். அதே மைண்ட் செட். ஸோ அந்த அதே மைண்ட் செட் இல்லை. நான் எனக்கு பிடிச்ச விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறது. ஒரு மனுஷனை பார்த்தா இவன் எப்படி, இது என்ன கேரக்டர், ஸோ எப்படி இவங்க நடந்துப்பாங்க, அந்த அப்சர்வ் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். அதனால் அதை பண்ணுறேன். இப்போ இந்த மேஷத்துக்குள்ள தான் இந்த 4 ராசியாக வரும்னு சொன்னீங்க. ஆனால் ஒரே ராசியாக இருந்தாலும் இந்த நட்சத்திரங்கள் ஒன்றொன்று மாறும்போது ஒரு சில குணாதிசயங்கள் அந்தந்த கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குணாதிசயங்கள் மாற வாய்ப்பு இருக்கு. ஆமாம், வாய்ப்பு இருக்குல்ல, மாறும், கண்டிப்பாக மாறும். இப்போ நீங்க என்ன சொன்னா நண்பர்கள்னா ஒற்றுமையா இருப்பாங்க சொன்னீங்க. இப்போ நண்பர்கள் இல்லாம ஒரு அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, கணவன் மனைவி, அப்பா பையன், இந்த மாதிரி இருந்தாலும் இந்த உணர்வுகள் இப்படிதான் இருக்கும், விட்டு கொடுக்காம. இப்போ பரணி அப்படின்றது எப்படின்னா அண்ணன் தம்பிங்க எல்லாரையும், அதாவது அவரை சார்ந்து வரவங்கள பத்திரமா பார்த்துப்பாரு. எந்த உறவு முறையா இருந்தாலும் எதிர்த்து நிக்கிறவங்கள அதே உறவு முறை எதிர்த்துன்னா அடிச்சிருவார். அது சொன்ன. இப்ப துரியோதனன் கூட பிறந்தவங்க 100 பேர், 101 பேர் மொத்தம். இவனையும் சேர்த்து ஒரு பொண்ணு இருக்கு. 100 அண்ணன் தம்பிங்க, ஒரு பொண்ணு இருக்கு. 101 பேர். 101 பேரும் இவங்க அண்ணன் கூட தான் இருந்தாங்க கடைசி சாவர வரைக்கும். கடைசியா சேர்த்து தான் இவரு. எல்லாரும் இவரோட தான் இருந்தாங்க. ஒருத்தரும் என்னமோ தான்
அந்த பக்கம் போய் சேர்ந்துருவாரு. சரியா? மீதி பேர் எல்லாமே ஒண்ணா இருந்தாங்க. இவரும் அவங்க எல்லாருக்காகவும் போராடினார். ஆனா இப்ப கிருஷ்ணர் கூட சண்டை போட்டாரு, அர்ஜுன் கூட சண்டை போட்டா, அர்ஜுனும் அண்ணன் தம்பி தான், கிருஷ்ணரும் மாமா தான். எதிர்த்து நின்னா காலி பண்ணிருவாங்க. அப்படி கூட நின்னா கடைசி வரைக்கும் பத்திரமா பார்த்துப்பாங்க. இப்ப இவர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு? இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப இவர்களோட வர இந்த துணை எப்படி இருக்கும்? இவங்களோட துணை வந்து சூப்பர். அது சொல்லி இவங்களுக்கு வர துணை வந்து அழகா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, இவங்களும் பத்திரமா பார்த்துப்பாங்க. நீங்க எனக்கு தெரிஞ்ச துரியோதனுடைய ஒய்ஃப் பேர் வந்து பானுமதி நினைக்கிறேன், நான் அதை செக் பண்ணணும். ஆனா அவங்களுடைய லவ் ஸ்டோரி படிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். துரியோதனன் எனக்கு தெரிஞ்சு மகாபாரதத்திலேயே பெஸ்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா துரியோதனன் அவங்க ஒய்ஃப் தான். செம ஸ்டோரியா இருக்கும். அவங்களது கர்ணன் கதைலாம் நடுவில் வரும். அதெல்லாம் வரும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கிறது, ஒய்ஃபை சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்றதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்லாம் துரியோதன் தான். அவரும் ஒய்ஃப் அப்படி பார்த்துப்பாரு, அவங்க ஒய்ஃபும் அவரை அப்படி பார்த்துக்கும். ஸ்டோரி சூப்பராக எப்படி பார்த்தோம்னா அதே மாதிரி தான் வரவங்களும் இருப்பாங்க. ஆமா, இவரும் பத்திரமா பார்த்துப்பாரு, இவங்களுக்கு வரவங்களும் இவங்களை பத்திரமா பார்த்து. இப்போ இவர்களுக்கான கடவுள்னா யாரும் சொல்லுவீங்க? இவங்களுக்கு கடவுள்னா இப்ப சுக்கிரன் அப்படின்னும் போது, இப்ப முருகர் வீட்டுல வள்ளியை வழிபாடு பண்றது நல்லது. முருகரோட சேர்த்து சொல்றீங்களா இல்ல வள்ளியை தனியா வழிபாடு பண்ணாலும் குட், இல்ல முருகரோட சேர்த்து வழிபாடு பண்றது பெஸ்ட். அப்படின்னா வள்ளி இருந்த கோவில்கள் எல்லாம் போய் வழிபாடு பண்றது நல்லது. இப்ப நீங்க திருச்செந்தூர்ல போனீங்கன்னா வள்ளி குகை இருக்கு, அங்க போய் வள்ளி வழிபாடு பண்றது. இப்ப திருத்தணியில போனீங்கன்னா வள்ளி அம்மா கல்யாணம் இடம், வேலூர்ல போனீங்கன்னா வள்ளி அம்மா இருந்த இடம், அந்த மாதிரி இருக்கு. அது மாதிரி வள்ளி ஊர்னே ஒரு ஊர் இருக்கு. வள்ளி இருந்த கோவில்கள் எல்லாம் போய் வழிபாடு பண்ணீங்கன்னா சூப்பரா போவாரு. இப்ப இந்த நட்சத்திரம் இருக்கிறவங்க எந்த வேலையில அதிகமா இருப்பாங்க, இல்ல எந்த துறையில அதிகமா இருப்பாங்க அப்படின்னு, இல்ல எந்த துறையில அதிகமா இருப்பாங்க? இவங்க எந்த துறையில அதிகமா இருப்பாங்கன்னா இவங்களும் கவர்மெண்ட் ஜாப்ல நிறைய பேர் இருப்பாங்க, பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருப்பாங்க. நிறைய பேர் வட்டி கொடுக்குறவங்கல்ல பாருங்க இந்த பேர்ல இருப்பாங்க. பேங்கிங் வட்டி கொடுக்கறது அதுலலாம் இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாங்க. ஆனா எதுல இருந்தாலும் டாப்ல இருப்பாங்க. எந்த ஃபீல்டுல இருந்தாலுமே டாப்ல வந்துருவாங்க.